செய்தித்தாள்களில் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத வழங்குறதுக்காக என்னுடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் இணைந்திருக்கிறார். ரகுமான் சார், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே. என்னென்ன முக்கியமான செய்தி இன்னைக்கு? குட் மார்னிங் கௌதமி. நியூஸ் பேப்பர் பகுதி என்பது நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மையான செய்திகளை பறவை பார்வையில் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால், நேற்று கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உரை என்பது பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. அது குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் குறித்த பேச்சாக அது இருக்கிறது. மத்திய அரசு என்பது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு அல்லது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு எத்தகைய தொல்லைகளை, எத்தகைய இடையூறுகளை அது ஏற்படுத்துகிறது என்பதை அவர் விரிவாகவே பேசியிருக்கிறார். சட்ட ரீதியான தடைகள், நிர்வாக ரீதியான தடைகள், நிதி சார்ந்த தடைகள் என எல்லா நிலைகளிலும் மாநில அரசுகள், அதாவது பாஜக ஆளாத அல்லது எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற அந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொல்லைகள் தருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேரடி வரி, மறைமுக வரி, இந்த இரண்டு வரிகளையும் எடுத்துக்கொண்டால், மறைமுக வரி என்பது ஜிஎஸ்டி வரியாக இருக்கிறது. இந்த இரண்டு வரிகளை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு பெருமளவிற்கு பங்களிப்பு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு கொடுக்கின்ற அந்த வரி பங்களிப்பு அளவிற்கு நிதி பகிர்வு இருப்பதில்லை. குறுகிய அரசியல் நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்பட்டு அந்த நிதி பகிர்விலும் வஞ்சிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை பரிசீலிக்க, அதை சீரமைக்க பரிந்துரைகள் வழங்குவதற்கு பல்வேறு கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக 1983ஆம் ஆண்டில் சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்ட ஒரு மேற்கோள் ஒன்றை அவர் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய அரசு அதிகாரங்களை குவித்துக் கொள்வதன் மூலமாக அதற்கு இரத்த கொதிப்பும் மாநிலங்களுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டிருப்பதாக 1983ஆம் ஆண்டிலேயே சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டதை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இது தவிர்த்து திமுக ஆட்சி காலத்தில் ராஜமன்னார் கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. மத்திய மாநில உறவுகளை சீரமைப்பது தொடர்பாக மத்திய அரசை பூஞ்சி கமிஷன் என்று ஒன்று அமைத்தது. அந்த பூஞ்சி கமிஷனானது மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் சார்பற்று நடுநிலையோடு செயல்படக்கூடியவர்களை மாநில அரசுடன் கலந்தாலோசித்து ஆளுநர்களாக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொல்லை தருவதாக மாறியிருக்கிறது. இந்த அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த அதிகார குவிப்பு என்பது பரவலாக்கப்பட்டு மாநிலங்களுடைய சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற நிலை ஏற்பட வேண்டும். இதற்காக பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களும் கூட இது போன்ற கமிஷன்களை அமைத்து பரிந்துரைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்தரங்கில் இந்த குரியன் ஜோசப் என்கிற நீதிபதி, அவர்தான் தற்பொழுது தமிழக அரசு அமைத்திருக்கிற கமிஷனுடைய தலைவராக இருக்கிறார். அந்த கமிஷனும் கூட மத்திய மாநில உறவுகள் குறித்து இந்த கடந்த 75 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை குறித்து ஆராய்வதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் பங்கேற்றிருக்கிறார். இதே போல உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் மூத்த நீதிபதி செல்லமேஸ்வரும் கூட அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவர்கள் இருவரும் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் என்ன கூறுகிறது என்பது தொடர்பாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. மத்திய அரசு என்பதை மாநிலங்களினுடைய ஒன்றியம் என்பதை அவர் குரியன் ஜோசப் குறிப்பிட்டிருக்கிறார். செல்லமேஸ்வர் இதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தில் மத்திய அரசு என்கிற வார்த்தையே இல்லை, மாறாக இந்த மாநில அரசுகளினுடைய ஒன்றியம் என்பதுதான் இருக்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதான் முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி. இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த ஒரு செய்தி. அது எதிர்க்கட்சிகளினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து, எதிர்க்கட்சிகளினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது ஒரு பயங்கரமான அல்லது ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுப்பியிருந்தார். இந்த சுதர்சன் ரெட்டி என்பவரை நக்சலைட்டுகளுடைய ஆதரவாளர், மாவோயிஸ்டுகளுடைய ஆதரவாளர் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு காரணம் 2011ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சுதர்சன் ரெட்டி அளித்த தீர்ப்பானது இந்த சல்வா ஜூடும் என்கிற ஒரு கொலைகார படையை சட்டப்புறமானது என்று கூறி அவர் தடை செய்தார். அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இவர் அன்று அந்த சல்வா ஜூடுமை தடை செய்யாமல் இருந்திருந்தால் 2020ஆம் ஆண்டே இந்த நக்சலைட்டுகளுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும் என்பது போல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சுதர்சன் ரெட்டி விரிவான நேர்காணல் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் அவர் மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சல்வா ஜூடும் ஏன் தடை செய்யப்பட்டது, மத்திய உள்துறை அமைச்சர் எப்படி தவறான தகவல்களை கூறுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அரசுக்குத்தான் பலப்பிரயோகம் செய்வதற்கும் வன்முறையை பிரயோகம் செய்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அதை ஒரு அரசு என்பது அவுட் சோர்ஸ் செய்துவிட முடியாது. ஒப்பந்த பணியாளர்களை போல
போல போதிய பயிற்சியற்ற போதிய ஆயுதங்கள் இல்லாதவர்களை அமைத்து இது போன்ற அதிகார பலப்பிரயோகங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. அதைத்தான் உச்சநீதிமன்றம் தடை செய்தது. மற்றபடி மாவோயிஸ்டுகளுடன் அரசு சண்டையிடக்கூடாது என்று தாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை விடுத்து அவர் மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது சிபி ராதாகிருஷ்ணன், சுதர்சன் ரெட்டி என்கிற இரு தனிநபர்களுக்கு இடையான ஒரு போட்டி அல்லது போராட்டம் அல்லது மோதல் அல்ல, மாறாக இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையான மோதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு RSS ஹார்ட்கோர் உறுப்பினர். ஆனால் தன்னை பொறுத்தவரையில் ஒரு லிபரல் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ராட் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தன்னை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை, சமூக நீதி, அம்பேத்கர் குறிப்பிட்ட அந்த சகோதரத்துவம் என்பதுதான் முக்கியமான கொள்கைகள் என்று கூறியிருக்கிறார். வழக்கமாக இன்று அரசியல் அரங்கில் இந்த சமூக நீதி, மதச்சார்பின்மை, இந்த சகோதரத்துவம் பேசுபவர்களை பார்த்து மத்தியில் இருப்பவர்களும் சரி அல்லது பாஜகவை சார்ந்தவர்களும் சரி அர்பன் நக்சல் என்று சொல்வதும், அந்தோலன் ஜீவி என்று சொல்வதும், துக்குடே துக்குடே கேங் என்று சொல்வதும் விமர்சிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஆளாகி இருக்கிறார் என்பதால் இந்த நாளிதழ்களில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வு என்று நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். செர்ஜி கோர் என்பவரை ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். இனி அவர்தான் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக இருப்பார். அது செனட் சபை ஒப்புதல் வழங்கியதன் பிறகு அவர் அந்த பணிக்கு வருவார். இது குறித்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. காரணம், இப்பொழுது இந்தியா அமெரிக்கா இடையே உறவுகள் கிட்டத்தட்ட சீர்குலையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்டையில் இருக்கக்கூடிய நமக்கு தொல்லை தரக்கூடிய நாடுகளோடு அமெரிக்கா நேசக்கரம் நீட்ட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானை கொம்பு சீவி விட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்படுபவர் யார் என்கிற அந்த கவனம் பெறும். அந்த வகையில் செர்ஜி கோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அமெரிக்காவுக்கு குடியேறியவர். இவர் உண்மையில் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவுக்கு குடியேறியவர். அவருடைய பேர் கோரோவ்ஸ்கி. அதை என்று அவர் சுருக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இந்த டிப்ளமேட்டிக் என்று சொல்லக்கூடிய துறையில் எந்த அனுபவம் மற்றவர் செர்ஜி கோர். டிப்ளமசி என்று சொல்கிறோமே, ராஜதந்திரம், அதில் எந்த துறை சார்ந்த அறிவும் இவருக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் மட்டுமல்ல, தெற்கு மற்றும் ஆசியாவினுடைய அமெரிக்க பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆசியா குறித்த எந்த விதமான அரசியல் அறிவுமற்றவர் இந்த செர்ஜி கோர் என்று நாளிதழ்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்புறம் ஏன் இவர் இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி ட்ரம்பினுடைய தீவிர விசுவாசி. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதைவிட நமக்கு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக இருப்பவரே தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவினுடைய அமெரிக்க சிறப்பு பிரதிநிதியாகவும் இருப்பார் என்று சொன்னால், இது ட்ரம்பினுடைய இந்தியா சார்ந்த வெளியுறவு கொள்கை என்னவாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதாக இன்று நாளிதழில் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது இந்தியாவுக்கு அமெரிக்க தூதரே மத்திய மற்றும் தெற்காசியாவினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருக்கும் பொழுது இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் விவகாரங்களில் அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கும், தற்போது எடுக்கக்கூடிய இந்த தொல்லை தரக்கூடிய அல்லது பாகிஸ்தானை கொம்பு வீசிவிடக்கூடிய நிலைப்பாட்டை அவர்கள் தீவிரப்படுத்தக்கூடும். அது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு எச்சரிக்கை மணி என்பது போல அந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிய ஜெய்சங்கர் அமெரிக்கா குறித்து பேசிய பேச்சும் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்பது முக்கியமானதுதான். ஆனால் அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரினுடைய நலன்களை பலி கொடுத்து விட்டு அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை செய்ய முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். ரஷ்யாவிடம் தாங்கள் எண்ணெய் வாங்குவதை எந்த நாடும் தடை செய்ய முடியாது, தங்களுக்கு தேவை இருக்கிறது, நாட்டினுடைய நலன் கருதி அதை செய்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதைவிட மிக முக்கியமாக அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்ட தொடங்கி இருப்பதை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கடந்த காலங்களில் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடாக இருந்தது என்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். ஒசாமா பின் லேடன் எங்கு வைத்து வேட்டையாடப்பட்டார்? அமெரிக்கா தேடி வந்த ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் வைத்து தானே கைது செய்யப்பட்டார். அந்த பின் லேடனை மறந்து விட்டீர்களா? அல்லது இந்த பகுதியில் பயங்கரவாதத்தை எப்படி பாகிஸ்தான் ஊட்டி வளர்த்தது என்பதை அமெரிக்கா மறந்து விட்டதா? தற்போது தன்னுடைய தேவைக்காகவும் வசதிக்காகவும் அதை கண்டும் காணாமல் மீண்டும் பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டுவது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் இதையொட்டி ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதோடு சேர்ந்த மற்றொரு செய்தியாக, இந்தியாவினுடைய அஞ்சல் துறையானது அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்தி இருக்கிறது என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அஞ்சல் சேவைகளை தபால் துறை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு, அது தொடர்பான வர்த்தக தடைகள் காரணமாக இனிமேல் $100 அதிக மதிப்பு கொண்ட அஞ்சல்களை இனி அனுப்ப முடியாது. அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த விமான நிறுவனங்களும் அதற்கான ஏஜென்சிகளும் அதை இனிமேல் செய்ய முடியாது என்று கூறிவிட்ட காரணத்தினால் அந்த அஞ்சல் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. இது இந்த இந்தியா அமெரிக்கா இடையான இந்த வர்த்தக உறவுகள் சீர்குலைய தொடங்கி இருப்பதனுடைய ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இது புவிசார் அரசியல் நகர்வு என்ற வகையில் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையுடன் கூடிய செய்தி என்று பார்க்கும் பொழுது, சென்னை
கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் ஒருவர் மழைநீரில் கால் வைத்தபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்புறம் அமைச்சர் போய் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார். பல்வேறு உதவிகள் செய்யப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கேள்வி, இது யாருடைய அலட்சியம் காரணமாக இப்படிப்பட்ட உயிர் பறிபோயிருக்கிறது? இன்று சென்னையினுடைய சாலைகளை எடுத்துக்கொண்டால் மெட்ரோ ரயில் ஒர்க் என்று நடைபெறுகிறது, மெட்ரோ வாட்டர் ஒர்க் என்று நடைபெறுகிறது, குடிநீர் கழிவுநீர் கால்வாய் வேலைகள் நடைபெறுகிறது, அதே போல மழைநீர் வடிகால் வேலைகள் என்று நடைபெறுகிறது. இதற்காக ரோடுகளை கண்டது போல தோண்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். சாலைகளில் பயணிக்க முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலை இருக்கிறது. எங்கு மேடு எங்கு பள்ளம் என்று தெரியாத நிலையில் மழைக்காலத்தில் இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் போது அது வாகன ஓட்டிகளினுடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது என்பதையும் இந்த நிர்வாகங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பணிகள் நடைபெறும் போது இந்த பணிகளுக்கு இடையேயான அந்த ஒருங்கிணைப்பு இல்லாததான் இது போன்ற விபத்துகளுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதையும் குறித்து கொள்ள வேண்டும். இந்த கண்ணகி நகர் விபத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டும் கூட அந்த நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது நிர்வாகங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, மக்களினுடைய உயிர் சம்பந்தப்பட்ட செய்தி என்பதனால் முக்கியத்துவம் பெறுகிறது. கண்ணில் பட்ட செய்திகளில் கவனம் ஈர்த்த செய்தி என்று பார்க்கும் பொழுது ஆளுநர் RN ரவி மத்திய அமைச்சர் சவுகானை சென்று சந்தித்திருக்கிறார். அவர் ஏன் சந்தித்திருக்கிறார் என்பது குறித்து தினமலர் ஊகமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. CP ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்துவிட்டால் மகாராஷ்டிரா ஆளுநர் பதவி காலியாகிவிடும். இதைத் தொடர்ந்து ஆளுநர் பதவிகளில் மாற்றங்கள் இருக்கலாம், எனவே அவர் போய் சந்தித்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல DGP தமிழக சட்டம் ஒழுங்கு DGP நியமனத்தில் ஒரு குளறுபடி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டியிருக்கிறார். அது தொடர்பாக தமிழ் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல கர்நாடகாவில் காங்கிரஸ் MLA வீட்டில் ஒரு அமலாக்கத்துறை ரைடில் 12 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கௌதமி, ரொம்ப விரைவாக செய்திகளை வழங்குனீங்க. நன்றி ரகுமான் சார். நன்றி.